அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் எப்பயுமே ஒரே மாரி இருக்கிறதில்ல. சில பேர் எப்பயுமே குழப்பமா இருப்பாங்க. சில பேர் எப்பயுமே தெளிவா இருப்பாங்க. அந்த குழப்பமா இருக்கிற ஆளுங்க தான் அதிகம். எதனால குழப்பமா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் தான் அவங்கள குழப்பமானவங்களா மாத்துது. அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த பதிவுல சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நாம மறந்துறக்கூடாது. குழப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். லக்னம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ லக்னம் ஒரு ஜாதகத்துல லக்னம் திதிசூன்யமாயி, லக்னாதிபதி திதிசூன்யம் ஆயிட்டாருன்னா, இந்த ஜாதகர் குழப்பமா தான் இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். சில ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, லக்னம், லக்னாதிபதி 6, 8ஆ இருப்பாங்க. அதாவது லக்னத்திலிருந்து லக்னாதிபதி 6ஆம் இடத்திலோ, 8ஆம் இடத்திலோ, 12ஆம் இடத்திலோ இருப்பார். லக்னத்துக்கு மறைஞ்சிருப்பார். அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம். அதே ஜாதகத்துல சந்திரன் மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறவரு அவரும் போய் 6, 8, 12ல மறைஞ்சிட்டாரோ, லக்னத்துக்கு மறையாம இருந்து லக்னாதிபதிக்கு மறைஞ்சாலும் அந்த ஜாதகர் குழப்பமான சிந்தனைகளை உடையவராகத்தான் இருப்பார். இது மட்டுமா சார் அப்படின்னா, இன்னும் விதி இருக்கு. ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் எந்த வகையிலாவது தொடர்பு இருக்கும். அதாவது 1ஆம் அதிபதி 8ல, 8ஆம் அதிபதி 1ல, லக்னாதிபதி 8ஆம் அதிபதி அல்லது லக்னத்துல 8ஆம் அதிபதி எந்த வகையிலாவது 1, 8 தொடர்பு வந்துச்சுன்னா, அந்த ஜாதகர் குழப்பங்களின் கூடாரமாகத்தான் இருப்பார். எது செஞ்சாலும் அவருக்கு ஒரு தெளிவ குடுக்காது. ஒரு குழப்பமான மனநிலை கூட பிறந்ததாகவே இருக்கும். அப்ப இதெல்லாம் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க வேண்டியது லக்னம், லக்னாதிபதி சார்ந்தது தான். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னமோ, லக்னாதிபதியோ, சந்திரனோ பாதிக்கப்படாம இருந்தா, ஜாதகர் தெளிவான மனநிலைக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம். லக்னம் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருந்தாலோ, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு லக்னம் பாதிக்கப்படாமல் இருந்தாலோ, சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, குழப்பங்கள் கூட பிறந்ததாகவே இருக்கும். 50%. அப்ப ஒரு ஜாதகத்த பொறுத்தவரைக்கும், ஜாதகர் திட சிந்தனைக்கு சொந்தக்காரரா, தெளிவான பேச்சுக்கு சொந்தக்காரரா, குழப்பமில்லாத மனநிலைக்கு சொந்தக்காரரான்னு பார்க்கறதுக்கு எத பார்க்கணும் அப்படின்னா, அவரு ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன அந்த லக்னம், லக்னாதிபதி. அப்ப இவங்க பாதிக்கப்பட்டிருந்து 1, 8 தொடர்பு இருந்து சந்திரனும் பாதிக்கப்பட்டிருந்தா, 3 கேட்டகரி பாதிக்கப்பட்டிருந்தா, அந்த ஜாதகர் குழப்பமோ குழப்பம். குழப்பம்ங்கிறது எப்பவுமே நிழல் மாரி அவர் கூட இருந்துகிட்டே இருக்கும். அவரா நெனச்சா கூட அந்த விஷயத்த மாத்திக்க முடியாது. ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கிறது அவருக்கு வராது. எதை யோசிச்சாலும் முட்டிக்கிட்டு தான் யோசிப்பார். அதாவது இது பண்ணா இப்படி வருமா? அப்படி பண்ணா இப்படி வருமான்னு எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆக எப்பதான் இவர் தெளிவாகுறதுன்னு கேட்டா, இந்த ஜாதக அமைப்பு கடைசி வரைக்கும் குழப்பமா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவான தகவல் தான். இதுல இருக்கிற மாரி எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள சூழல பொறுத்து பலன்கள் மாறுபடும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாருக்கு குழப்பம் அதிகமா இருக்கும் அப்படின்னா, லக்னம், லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும். லக்னாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு வரக்கூடாது. லக்னத்துக்கு 8ஆம் அதிபதிக்கு தொடர்பு வரக்கூடாது. சந்திரன் 6, 8, 12ல மறையிறது, நீசமாகிறது இதெல்லாம் இல்லாம இருக்கணும். ஆக இந்த 3 விஷயங்களும் நல்லா இருந்தா, அந்த ஜாதகர் நல்லா இருப்பார். இந்த 3 பாதிக்கப்பட்டிருந்தா, எத்தன பாதிக்கப்பட்டிருக்கோ, அத பொறுத்து ஜாதகர் குழப்பங்களின் கூடாரமாக இருப்பார். குழப்பங்கள் அவர் கூட பிறந்ததாக இருக்கும். குழப்பம்ங்கிறது அவர் நிழல் மாரி கூடயே வந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கிறது நம்ம ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வந்துரலாம். இருந்தாலும் இத முழுக்க முழுக்க டிசைட் பண்றது தனிப்பட்ட நபருடைய ஜாதகம் தான். அப்போ ஒரு மனிதன் குழப்பவாதியா இல்லையாங்கிறத இந்த 3 கேட்டகரிய வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி நேயர்களே! மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.